2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னாலே அது உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போற தேர்தல் அப்படின்னு தான் சொல்லணும். இனிமே உங்க பண தேவைகளுக்காக நீங்க யார் கையையும் எதிர்பார்க்க வேண்டியதே கிடையாது. உங்க அக்கௌண்ட்ல பணமழையா கொட்ட போகுது. உங்க வங்கி கணக்குல யார் யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது, எந்த தேதியில இருந்து வரப்போகுது, அரசியல் கட்சிகள் உங்களுக்காக என்னென்ன பிரம்மாண்டமான தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட வங்கி கணக்குல பணமழை கொட்டுன்னு கொட்ட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கு. ஸோ இதை பத்தி விரிவா இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். எல்லா கட்சியுமே தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க. அதுவும் முக்கியமா பெண்களை டார்கெட் பண்ணி தான் தேர்தல் அறிக்கைகளை வந்து விட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே இலவச ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஆனா திமுக சார்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஃப்ரிட்ஜ் வந்து தேவைப்படாது, அதனால வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கி கொள்ள 8000 ரூபாய்க்கான கூப்பன் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. உங்க வீட்டுல இருக்க பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணவோ இல்ல புதுசு வாங்கவோ இந்த கூப்பனை நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஃப்ரிட்ஜ் வந்து தேவைப்படாது. ஏற்கனவே வந்து அவங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் வந்து இருக்கும். ஸோ வீட்டுக்கு எந்த பொருட்கள் தேவைப்படுதோ அதை வந்து வாங்கிக்கிற மாதிரி தான் திமுக சார்பில் 8000 ரூபாய்க்கான கூப்பன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா மகளிர் உரிமை தொகை இனிமே 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவோம் அப்படின்ற மாதிரி அதிமுக மற்றும் திமுக இரண்டு தரப்புலையுமே வாக்குறுதிகள் வந்து கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம புதுமை பெண் திட்டத்தின் கீழ் காலேஜ் படிக்கிற மாணவிகளுக்கு கொடுத்துட்டு வர பணத்தை இனிமேல் 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்க போறதா திமுக அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அவரோட அறிக்கையில வேலைக்கு போனாலும் போகலைனாலும் பெண்களுக்கு மாசம் 4000 வழங்கப்படும் அப்படின்னும் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்துவோம் அப்படின்னும் அதிரடியா சொல்லியிருக்காரு. எந்த கட்சி வந்தாலுமே பெண்களுக்கு மாசம் பணம் பெண்களோட வங்கி கணக்குல வரும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க வீட்டுல இருந்தே சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சா யாருடைய கேரண்டியும் பிணையமும் இல்லாம 5 லட்சம் வரைக்கும் லோன் வழங்கப்படும் அப்படின்னு திமுக அறிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி டிவிகே தலைவர் விஜய் அவங்களும் பிணையம் இல்லாம சொந்த தொழில் செய்ய 25 லட்சம் வரை கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பெண்கள் சொந்த காலில் நிற்க ஒரு சூப்பரான வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். இதோடு நிக்காம எந்த ஒரு கம்பெனி பெண்களை அதிகமா வேலைக்கு எடுக்கிறாங்களோ அந்த பெண் வாங்கும் சம்பளத்துல 10% தொகையை அரசாங்கமே அந்த கம்பெனிக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற புதுமையான திட்டத்தையும் சொல்லியிருக்காங்க. இதனால எல்லா கம்பெனிகளும் பெண்களுக்கு வேலை கொடுக்க அதிகமா முன் வருவாங்க. இது மட்டும் இல்லைங்க, வேலைக்கு போற பெண்கள் தங்கள் குழந்தைகளை பாதுகாப்பா விட்டுட்டு போக ஏதுவாக தமிழகம் முழுவதும் புதிதாக 5000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காப்பகங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இதனால நீங்க நிம்மதியா வேலைக்கும் போயிட்டு வரலாம். அடுத்த அறிவிப்பா பாத்தீங்க அப்படின்னா சுய உதவி குழுக்கள் மூலமா தொழில் செஞ்சுட்டு வர பெண்களை ஊக்கப்படுத்த கூடுதல் மானியங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில சிறந்து விளங்கும் பெண்களுக்கு வருஷா வருஷம் முதல்வர் விருது கொடுத்து கௌரவிப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் பஸ், லாரி போன்ற கனரக வாகனங்களை ஓட்டுறதுக்கு பிரத்யேக டிரைவிங் பயிற்சிகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே திமுகவோட ஒரு ட்ரெய்லர் தாங்க. இன்னும் முழு தேர்தல் அறிக்கை வரல. அதுவும் வந்துச்சு அப்படின்னா பெண்களுக்கு இன்னும் பல சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. நமக்கு பணம் பல வழிகள்ல வரப்போகுது அப்படின்றது உறுதியாயிடுச்சு. ஆனா வர்ற பணத்தை அப்படியே செலவு பண்ணாம ஒரு நல்ல முதலீட்டா மாத்துங்க. சும்மா உண்டியல்ல
போட்டு வைக்காம தங்கம் வாங்குறது, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் இல்லைன்னா அரசாங்க சேமிப்பு திட்டங்கள்ல முதலீடு பண்ணுங்க. இப்போ நீங்க பண்ற இந்த சின்ன சேமிப்பு உங்களோட எதிர்காலத்தை ரொம்ப பாதுகாப்பா மாற்றும். இந்த மகிழ்ச்சி அறிவிப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம இந்த வீடியோவோட கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த முக்கியமான அரசாங்க அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க.